ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துருந்தது ஜனநாயக படம் எப்போ ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு ரிலீஸ் அப்டேட் வந்திருக்கு. இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ஃபாஸ்ட்டாக வரும். நம்ம தமிழக முதல்வர் நம்ம தளபதி நடிச்சுள்ள ஜனநாயக படம் வர 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஆமாங்க, அந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜனநாயகன் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஜூலை 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் என்று. ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. ஏன்னா ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. ஜனநாயகன் படம் பார்த்தோம்னா பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம். சென்சார் சான்றிதழ் சிக்கல் காரணமாக இந்த படம் ரிலீஸ் ஆகாமே போயிட்டு கோர்ட்டு கேஸ் அப்படி இப்படின்னு பல போராட்டம் நடந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் முன்னாடியே படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. சென்சார் சான்றிதழ் கிடைக்கிறதில்லை சிக்கல் காரணமாக படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. போர்க்களம் கடுமையாக இருந்தால் வெற்றியும் பிரம்மாண்டமாக இருக்கும் என தெரிவித்து போஸ்டர் ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது. தேர்தல் நேரத்துல பல பிரச்சனை, சென்சார் சான்றிதழ் கிடைக்கிறதுல பல பிரச்சனை, நம்ம தளபதி மாநாடு போற இடம் எல்லாமே பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். டைவர்ஸ் கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஆன்லைன்ல படம் லீக் ஆச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அப்படியே ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு எப்படியா படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேர்தல்லாம் முடிஞ்சு நம்ம விஜய் முதல்வராக பதவியேற்ற நிலையில ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் சான்று கிடைத்தது. சான்று கிடைத்த நிலையில படத்திற்கான ரிலீஸ் தேதியும் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதான் இப்ப ஜூலை 23 ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா ஜூலை 24 சொல்லியிருக்காங்க. நம்ம தளபதியை பத்தி சொல்லுவாங்க, அவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாரு. அப்படி இறங்கிட்டாரு அப்படின்னா அதுல முழு மூச்சா நின்று ஃபுல்லா சின்சியரா நின்று அதுல சக்சஸ் ஆகிற வரைக்கும் அதுல நல்லா உழைப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நடந்த தேர்தலில் 2026 தேர்தல்லே நம்ம அவர் பண்ண பிரச்சாரத்துல அவங்க போன ஒவ்வொரு மாநாட்டுல அவரோட ஸ்பீச் எல்லாமே நம்ம கேட்டிருப்போம். எல்லாத்துலயுமே அவரோட உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நம்ம தளபதி என்ன தப்பு பண்ணாரு, நம்ம வாழ வைத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது நல்லது பண்ணணும்னு சொல்லி வந்திருக்காரு. அதுவும் சாதாரண இடத்துல இருந்து வரல. சினிமாவில் உச்சத்துல இருந்த ஒரு இடத்துல இருந்து அவர் டைரக்டா இறங்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். அதை பாராட்டணும். மக்களும் அதை ஏத்துக்கிட்டு அவரை தூக்கி முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சுட்டாங்க. இப்பதாங்க வந்திருக்காரு. என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம். அதுக்குள்ள அவர் இதை பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு, எல்லாத்துக்கும் காரணம் முதலமைச்சர் தான் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே நம்ம நியூஸ் பார்க்க முடியுது. இப்பதான் வந்திருக்காரு. கொஞ்சம் என்ன பண்றாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதாவது மாற்றம் கண்டிப்பா வரும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த 2 மாசத்துலயே அவர் நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காரு. அது எல்லாமே நம்ம கண் கூட பார்க்க முடியுது. இன்னும் நிறைய பண்ணுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம ஜனநாயகம் படத்துக்கு வருவோம். கேவிஎன் ப்ரொடக்ஷன் தயாரித்துள்ள இந்த படத்தை வினோத் இயக்கியுள்ளார். இதில் நம்ம தளபதி, பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல், பிரகாஷ்ராஜ், கௌதம் வாசுதேவன் மேனன் பலர் நடித்துள்ளனர். டிக்கெட் முன்பதிவு வர ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. பல போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இப்ப ஜூலை 23ஆம் தேதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் ஜனநாயகம் படத்துக்கு தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தளபதி ஹீரோவா நம்ம படத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரியல்லையுமே ஹீரோவா ஆயிட்டாரு நம்ம தளபதி. ஜூலை 23ஆம் தேதி தேட்டருக்கு போறோம். தேட்டரை தெரிக்க விடுறோம். நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ஃபாஸ்டா வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.